எழுத்தாளர் ஆ. ராமசாமி தமிழ் இலக்கிய விமர்சகர், ஊடகர், ஆய்வாளர், நாடகம் மற்றும் திரை விமர்சகர், கல்வியாளர் என பன்முக திறமை கொண்டவர். பின்னவீனத்துவ பார்வை கொண்ட இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மாணவராக இருந்தபோது 1981 89 வரை இடதுசாரி நாடக இயக்கமான மதுரை நிஜ நாடக இயக்கத்தோடு இணைந்து வீதி நாடகங்களில் செயல்பட்டவர். புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட சங்கரதாஸ் நிகழ்கலை பள்ளியின் ஆசிரியராக மாணவர்களுக்கு நாடகவியலை போதித்தவர். நாடகங்கள், விவாதங்கள், ஒத்திகை, 10 குறுநாடகங்கள், முன்மேடை, தொடரும் ஒத்திகை என எண்ணற்ற நாடக பிரதிகளை உருவாக்கியவர். அப்படியான ஆளுமைதான் ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதுக்கான நாடக பிரிவுக்கான நடுவராக பணியாற்றினார். அவர்தான் இந்த விழாவுக்கான தலைமை பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார். ஆ. ராமசாமி ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதுக்கான நாடக பிரிவுக்கு தேர்வு செய்த நூல் எழுத்தாளர் ஈரா கோமதி சங்கர் எழுதிய ஒரு புரட்சி வீரரின் வாழ்வை ஆய்வு செய்து நாடகமாக்கிய நீலகண்ட பிரம்மச்சாரி என்கின்ற நூலாகும். அந்த நூல் குறித்தான வாழ்த்துரையும் மதிப்புரையும் வழங்க ஆ. ராமசாமி அவர்களை அழைக்கிறோம். அமர்ந்திருக்கிற நண்பர் நாசர் உள்ளிட்ட எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சிறுகதை ஆசிரியர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே மேடையில் நிறைவாக முழுமையாக இந்த அரங்கத்தில் திரண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயந்தன் விருதளிப்பு நிகழ்வு, அதில் நாடக இலக்கியத்தை தேர்வு செய்த ஒரு நடுவர் என்கிற முறையிலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று ஒரு தலைமை உரையாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஜெயந்தன் விருதுக்கு வந்த மற்ற இலக்கிய வகைகள், சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை என்பது போல நாடகத்திற்கு அதிகமான நாடக பிரதிகள் வரவில்லை, வராது. ஏனென்றால் தமிழில் முத்தமிழில் தான் சொல்லுவோம், ஆனால் நாடகத்திற்கான இடம் என்பது எப்பொழுதுமே மிக குறைவு. இன்றைக்கும் நாடகம் பார்க்குறதுக்கு யாரையாவது கூப்பிட்டாக்க பஸ் டிக்கெட்லாம் கொடுத்து தான் கூப்பிட வேண்டியது இருக்கு. அவங்களா வரமாட்டாங்க. பஸ் டிக்கெட்லாம் கொடுக்குறோம் வாங்க, சாப்பாடெல்லாம் போடுறோம் வாங்க, அப்படி சொல்லி தான் இந்த நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. மனுஷா நாடகம் போட போகிறாங்க. நான் இப்போ நாடகமெல்லாம் போடுறதில்லை, நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த பார்வையாளர்களுடைய இந்த விஷயத்தினால தான் நான் நாடகத்தை விட்டு வெளியே போனேன். ஏன்னா அதற்கான ஒரு கதை படிக்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்குது, கவிதை படித்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆள் நிறைய இருக்குது. நாடகத்துக்கு படித்தா போதாது, நாடகத்தை பார்க்கணும், நாடகத்தை மேடை ஏற்றணும். அப்போ ஒரு நாடகத்தை ரசிகர்களாக பார்ப்பதற்கான பார்வையாளர்களாக இங்கே தமிழர்கள் தயாராக இல்லை. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நீங்கள் 3 தமிழ் சொல்கிறீங்க, இயலிசை, நாடகம் சொல்கிறீங்க, ஆனால் நாடகத்தை பார்ப்பதற்கான பார்வையாளர்களை இங்கே திரட்ட முடியலை, ஒருங்கிணைக்க முடியலை, அப்படி ஒன்று உண்டாக்க முடியலை. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இவரைத்தையும் நான் ஜெயந்தனுக்கு ஜெயந்தனுக்காக விருதுகள் வழங்குற போது நிச்சயமாக அவர் ஃபிக்ஷன் ரைட்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ட்ராமாட்டிஸ்ட், முதன்மையாக ஒரு நாடகாசிரியர். ஏன்னா நான் மாணவனாக இருக்கிற போது தொடர்ந்து கணையாளியை வாசிப்பேன். கணையாளியில் வாசித்த இந்த மனுஷா நாடகம் தான் எனக்கு முதல்ல அவருடைய பெயரை அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி நான் கதைகளை படிச்சிருக்கேன், அவருடைய கதைகளை படிச்சிருக்கேன், அவருடைய குறுநாவல்லாம் கூட கணையாளியில் படிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஜெயந்தன் அப்படிங்கிற பேர் நினைவில் இருக்கலை. ஆனால் மனுஷா நாடகத்தை படித்த பிறகு, அதுக்கு பிறகு அவர் 4 நாடகம் கணையாளியில் எழுதினார். அந்த நாடகங்கள்லாம் படிக்கிற போது தான் இவர் ஒரு நாடக ஆசிரியர், தமிழில் நாடகம் நிகழ்த்தப்படுவதற்கான நாடக பிரதிகளை உருவாக்கக்கூடிய நாடக ஆசிரியர். நாடகம் நிறைய எழுதுகிறாங்க. நீங்கள் போய் நூலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா நாவலுக்கு இணையாக நாடக பிரதிகள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு முன்னாடி அமைச்சர் இருந்தார், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், தமிழ் குடிமகன். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தமிழில் கவிதை நாடகங்கள் 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களை அவர் திரட்டி ஆய்வு பண்ணியிருக்கார். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் நாடகங்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க.
ஆனால் நாடகம் நிகழ்த்தப்படுகிற ஒரு கலை அப்படிங்கிற அந்த புரிதல் அதான் நாடகத்தினுடைய விஷயம். அந்த நிகழ்த்தப்படுகிற நாடக பிரதிகளாக இங்கே என்னிடம் வந்து சேர்ந்த அந்த பிரதிகளில் நீலகண்ட பிரம்மச்சாரி என்கிற நாடகத்தை நான் தெரிவு செய்தேன். சிறந்த நாடகமாக தெரிவு செய்தேன். நாடகத்தை நீங்கள் கற்பனையாக எழுதலாம், அல்லது நீங்கள் உங்கள் முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து அதற்குள் இருக்கக்கூடிய முரண்பாடு, ஏன் நாடகத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று வந்து முரண்பாடு. ஒரு கதாபாத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடாக இருக்கலாம், அல்லது கருத்தியல் சார்ந்த முரண்பாடாக இருக்கலாம். இந்த முரண்பாட்டை கண்டுபிடித்து நாடகமாக ஆக்குகிற தன்மை, அதான் ஒரு நாடக ஆசிரியனுடைய முக்கியமான மனநிலை, முக்கியமான அந்த கிரியேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ். அது இங்கே வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருந்திருக்கு. அப்படி நவீன நாடகமாக அறியப்பட்ட நாடக ஆசிரியர்கள் பெரும்பாலும் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாட்டை வந்து எழுதலை. தமிழில் நீங்கள் வந்து இந்திரா பார்சாரதி, முத்துசாமி இப்படிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கருத்தியலுக்கு ஆன பாத்திரங்களை குறியீடுகளாக மாற்றி தான் இந்த நவீன நாடகங்களை வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் நற்றுணையப்பன் அப்படின்னு ஒரு நாடகம் முத்துசாமி எழுதியிருப்பார். அந்த நற்றுணையப்பனை உருவாக்குற போது அவருக்குள்ளே இருந்தது எம்ஜிஆர். ஆனால் நீங்கள் நாடகத்தை படிச்சிங்கன்னா எம்ஜிஆர் வரவே மாட்டார். மேடை ஏற்றினா எம்ஜிஆர் வருவார். என்ன அதை நீங்கள் மேடை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு பார்வையாளர்களுக்கு இது எம்ஜிஆர் தான் தெரிஞ்சிடும். அப்போது மேடை ஏற்றுற போது தான் நாடகம் அதனுடைய தன்மையை வந்து கொண்டு வருது. அந்த மாதிரி ஜெயந்தனுடைய 9 நாடகங்கள் இருக்குது. ஜெயந்தன் நாடகங்கள்னு ஒரு 9 நாடகங்கள் இருக்குது. அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதை படித்தா இது கதையாக இருக்காது. ஏன்னா நாடகத்துக்கு கதை அம்சம் கிடையாது. அது வந்து காட்சிகளுடைய தொகுப்பு, காட்சிகளுடைய இணைவு, காட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு, அதன் வளர்ச்சி, அதன் முடிவு. இப்படி ஒரு நாடகத்தன்மையோட நாடகங்களை எழுதிய ஜெயந்தனுடைய பெயரில் ஒரு நாடக விருது தொடர்ந்து வழங்கப்படுகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உயிர்மை பத்திரிகையும் சுஜாதா அறக்கட்டளையும் சேர்ந்து நிறைய விருது, இதே மாதிரி விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நின்று போச்சு. அப்போ நான் திரும்ப மனுஷபுத்திரன்ட்ட சொன்னேன், சுஜாதா முக்கியமான ஒரு நாடக ஆசிரியர். அவர் ஒரு 20 நாடகங்களுக்கு மேலே எழுதியிருக்கார். நாவல்களுக்கு இணையாக நாடகங்கள் எழுதியிருக்கார். அவர் பேரில் ஒரு நாடகத்துக்கு ஒரு விருது கொடுங்கன்னு சொல்லி திரும்ப மேடையிலலாம் சொன்னேன். அவர் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவங்க வந்து கொடுக்குறாங்க. தொடர்ந்து நாடக பிரதிகள் இங்கே தேவைப்படுது. நீங்கள் தேர்வு பெற்றிருக்கிற அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த நாடகத்தை எழுதுவதற்காக அநேகமாக அவர் வந்து வரலாறு, அவர் குறிப்பாக வந்து அண்மை கால வரலாறு, நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்து வரலாறு, அப்புறம் தனிநபர்களுடைய வரலாறு, பாரதி, வாவேசு ஐயர், நம்ம வாஞ்சி மணியாச்சி கொலை வாஞ்சி, இப்படி தனிநபர்களுடைய வரலாறு, இது எல்லாத்தையும் திரட்டி ஒரு ஆளுமையை, ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்த ஒரு ஆளுமையை, அந்த ஆளுமைக்குள்ள இருந்த 2 மனநிலை, காந்தி, திலகர், இந்திய சுதந்திர போராட்டம், அதுக்குள்ள வன்முறை, மிதவாதம், இப்படி நிறைய முரண்பாடுகள் நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த முரண்பாடுகளுடைய கலவையாக, அந்த முரண்பாடுகளையாம் உள்வாங்கிய ஒரு மனிதனாக, ஒரு பைபோலார்னு சொல்ற இரட்டை நிலை, ஒரு மனிதனுக்குள்ள 2 நிலை, அப்படி இருந்த ஒரு மனிதன் சுதந்திரத்துக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு துறவு வாழ்க்கையை, ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை தேடுகிற ஒரு மனிதனாக மாறுகிற ஒரு வாழ்க்கையை அற்புதமாக நாடகமாக மாற்றியிருக்கிறார் நண்பர் கோமதி சங்கர். அவரை இப்போ தான் பார்க்குறேன் நான். அவர் பார்த்த உடனே அவர் வந்து நான் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னார். நான் திருநெல்வேலியில் ஒரு 22 வருஷம் இருந்திருக்கேன். இப்போ திருநெல்வேலி தான் சார் அப்படின்னு சொன்னார். இன்னும் பெரிய வேடிக்கைன்னாக்கா அவருடைய பையனும் என்னுடைய பையனும் ஒன்றா படிச்சிருக்காங்க. இப்போ வந்த பிறகு இந்த தகவல்லாம் கிடைச்சது. என்ன இப்படி ஒரு நெருங்கிய நண்பருடைய நாடகத்தை வாசித்து சிறந்த நாடகமாக தேர்வு செய்த அந்த வாய்ப்பை தந்ததற்காக சீராளன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகத்தினுடைய நடுவராக இருந்த இதை தாண்டி இந்த அமர்விற்கு நான் ஒரு தலைமை உரையை ஆற்ற வேண்டும். அது முக்கியம். இப்போ அமிர்தம் சூர்யாவும் சீராளனும் அவருடைய அதாவது வரவேற்புரையில், அறிமுக உரையில் ஒரு முக்கியமான வருத்தத்தை வந்து சொன்னாங்க. ஜெயந்தன் வாழும் காலத்தில்
கவனிக்கப்படவில்லை, கொண்டாடப்படவில்லை என்ற வருத்தம். இந்த வருத்தம் எனக்கும் உண்டு. அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். நான் 2010 அதாவது 1989 97 வரைக்கும் பாண்டிச்சேரியில் நாடகத்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நாங்கள் சென்னைக்கு வருவோம். சென்னையில் நடக்கிற எல்லா நாடகங்களையும் பார்க்குறதுக்காக எங்கள் மாணவர்களை கூப்பிட்டுட்டு வருவோம். நாடகம் பார்க்குறதுக்காக வருவோம். அப்படி வரும்போது ஜெயந்தன் இருப்பார். அங்கே நாடகம் பார்க்குற ஒரு பார்வையாளராக ஜெயந்தன் இருப்பார். அப்போயே நான் வந்து ஞானி மேடையேற்றிய இந்த மனுஷா நாடகத்தை ஞானியினுடைய இயக்கத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு இவங்க போட்டதையும் பார்த்துருக்கிறேன், இப்பயும் பார்க்க போகிறேன். அப்போது பெரும்பாலான நாடகங்களுடைய பார்வையாளர்கள் ஒருவராக ஜெயந்தன் இருந்தார். அவர் அந்த காலத்திலேயே 8 நாடகங்கள் இருந்தார். ஆனால் அவருடைய நாடகத்தை இங்கே சென்னையில் அந்த நேரத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடக குழுக்கள் இருந்தது. ஆனால் யாருமே போடலை, ஞானியை தவிர. ஏன் அப்படின்னாக்க அந்த நாடகங்களுடைய தன்மையை, இந்த நாடகம் வெளிப்படையாக முன்வைத்துவிடும். நாடகத்தினுடைய கருத்து, பாத்திரங்கள், அதனுடைய பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் அது மறைக்காது. இப்போ நீங்கள் முத்துசாமி நாடகத்தை பார்த்தீங்கன்னா அது நிறைய மறைச்சிருக்கும். இந்திரா பாசாவுடைய நாடகங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கும். இந்த மறைச்சிருக்கிறதுக்கு பதிலாக வெளிப்படைத்தன்மை, இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத தமிழ் இலக்கியம் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது இலக்கியத்தில் நீங்கள் வெளிப்படையாக எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்தியலாகவே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு கருத்தியலாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ரகசியமாக, எப்படி ரகசியம் அப்படின்னாக்க கடவுள் மாதிரி. அது இலக்கியத்தில் கடவுள் எங்கே இருக்காருன்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நாடகத்தை நீங்கள் ஒரு கடவுள் மாதிரியாக ஆக்கக்கூடாது. நாடகம் என்பது ஒரு திரளான மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு வடிவம். அது அங்கே போயிட்டு ரொம்ப சூசகமாக இல்லை சிம்பாலிக்காக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நாடகம் வெரி லிமிட்டட். உங்களுடைய பார்வையாளர்கள் 100 பேராக தான் இருப்பாங்க. 100 பேர் கூட வர்றதில்லை. இந்த 100 பேருக்காக நாடகத்தை போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஜெயந்தனுக்கு என்னென்னா அவருடைய நாடகத்தை 1000 பேர் பார்க்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கு அது போக வேண்டும். ஏனென்றால் அது திரளுக்கான கருத்தை சொல்லுகிறது. நீங்கள் இன்னைக்கு அந்த நாடகங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். 3 முக்கியமான நாடகங்கள் இருக்குது. அது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பெண் பற்றிய கருத்தியல் இன்னைக்கு எவ்வளவு விவாதம் இருக்கோ அப்படிப்பட்ட கருத்துக்களை விவாதிக்கிற ஒரு நாடகம். நிறைகாப்பு அப்படின்னு ஒரு நாடகம், சதி பருவம் அப்படின்னு ஒரு பதிதர்வம் அப்படின்னு ஒரு பாடம். பெண்களை பற்றிய ஒரு தெளிவான கருத்தோட அவர் வந்து நாடகங்களை எழுதியிருக்கார். ஒரு ஆள் நடிக்கக்கூடிய ஒரு நாடகம் தான். நாசர் என்கிட்ட முன்னாடி கேட்டிருக்கார், தனியாக நடிக்கிறதுக்கான ஒரு நாடகம் ஏதாவது சொல்லுங்க நபர் கேட்பார். இப்போ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆள் நடிக்கிற ஒரு நாடகத்தை ₹1 அப்படின்னு எழுதியிருக்கார். ₹1 ஒரு நாடகம். என்ன அது மதுரையில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் அவங்ககிட்ட ₹1 தான் இருக்குது. அவன் போக வேண்டிய முகவரியும் அவங்ககிட்ட இருக்குது. அது பர்ஸில் இருக்குது. என்ன பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பர்ஸும் போயிடுது, ₹1 போயிடுது. அப்போ அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது. ஏன்னா அவன் வெளியேருந்து வந்திருக்கான், முகவரி தெரியாது. இப்போ ஒரு மதுரை மாதிரியான பெரிய நகரத்தில் அதுவும் நீங்கள் அந்த தெப்பக்குளத்துக்கு போகிற பாதை மட்டும் அவனுக்கு தெரியும். அதுக்குள்ளே நுழைஞ்சா நகரம் அப்படியே எழும்பி இவனை வந்து தூக்கி இந்த நகரத்தினுடைய கட்டடங்களுக்கு மேலே மிதக்கிற மாதிரியே இருக்கு. நீங்கள் அந்த நாடகத்தை நீங்கள் சென்னை மாதிரியான பெரிய நகரத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அவன் வந்து பலூனாக மாறிடுவான். வண்ண பலூன்களாக மாறி மிதந்துக்கிட்டே இருப்பான். இது அப்படி ஒரு காட்சிகளை வந்து அவர் வந்து வார்த்தைகள் மூலமாக எழுதுகிறார், அந்த வசனங்கள் மூலமாக எழுதுகிறார். நகரத்தை கண்டு திகைச்சு போய் பயந்து, எப்படிடா மனுஷன் ஏன் இப்படி ஆயிட்டான், கட்டடங்களாக ஆயிட்டான், கட்டடத்துக்குள்ள மனுஷங்க இருக்காங்களா, இப்படி நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்கார். ஒரு நாடகத்தினுடைய எல்லா வகை, அதாவது ஓரங்க நாடகம், மூவங்க நாடகம், அப்புறம் ஈரங்க நாடகம், அங்கங்களே இல்லாத நாடகம், நேரடியாக செல்ஃப் நெரேட்டிவ், அப்படி நிறைய தொடர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு நாடகாசிரியர். அவரை வந்து இங்கே வந்து நாடக குழுக்கள் மேடையத்தில் ஒதுக்குனாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறது. இப்போது அவர் வந்து 70களில் எழுத தொடங்கி 80களில் ரொம்ப பிரபலமான சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர். நான்லாம் வந்து மாணவனாக இருக்கிற போது அவருடைய கதைகளை வந்து படிக்கிறேன். அன்னைக்கு எப்படி வந்து உள்ளே வந்து எழுத தொடங்கிய எழுத்தாளர்கள்லாம் அன்றைக்கி வந்து சாகித்ய அகாடமி விருதுகள் வாங்கியிருக்காங்க.
அரசாங்கத்தால் கவனிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கொண்டாடப்படுறாங்க, இன்றைக்கும் கொண்டாடப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க திரும்பவும் அந்த வெளி சார்ந்த ஒரு கதைக்கான வெளிகளை அவங்களுடைய வாழுகின்ற இடத்தோட, இப்போ நீங்கள் திருநெல்வேலி எழுத்தாளர்கள் அப்படின்னா ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்க திருநெல்வேலியை பற்றியே தான் எழுதிட்டு இருப்பாங்க. என்ன, திருநெல்வேலிக்குள்ள இருக்கிற மனிதர்களை பற்றியே எழுதிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய விஷயங்களை எழுதி அவர்கள் அந்த வட்டாரத்தினுடைய எழுத்தாளர்களாக ஆயிருக்காங்க. இது ஒரு பக்கம். இது தொடர்ந்து நீங்கள் கொண்டாடுற எழுத்தாளர்களாம் அப்படி யோசிச்சு பாருங்க. தமிழில் கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான எழுத்தாளர்களாக ராஜநாராயணன் ஆகட்டும், ஜானகிராமன் ஆகட்டும், ஈவன் புதுமைப்பித்தன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய எழுதின எழுத்துக்காக இல்லை, அவர்களுடைய கதைகளுக்குள் இருக்கக்கூடிய இடம், வெளி, இந்த வெளிக்காக கொண்டாடுறாங்க. எங்கள் ஊர் எழுத்தாளர், புதுமைப்பித்தனுக்கு எங்கள் ஊரில் ஒரு தெரு பேர் வைக்கணும், ராஜநாராயணனுக்கு எங்கள் ஊரில் ஒரு சிலை வைக்கணும், இதெல்லாம் வந்து எழுத்துக்காக இல்லை, அது அவங்களுடைய அடையாளமாக மாறுறாங்க. அப்போது ஜெயந்தன் அப்படி அடையாளமாக மாறலை. ஏன் மாறலை அப்படின்னா, அவர் எந்த இடத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அவருடைய கதைகளுக்குள்ள அந்த அவங்க ஊர் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. அவர் நிறைய ஊர்களில் போய் வேலை பார்த்துருக்காரு. மதுரையில் வேலை பார்த்துருக்காரு, கோயில்பட்டியில் வேலை பார்த்துருக்காரு, தேனிக்கு போயிருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போது நேரடியாக நிகழ்காலத்தில் அவர் சந்தித்த மனிதர்களை அவர் எழுதிட்டே இருக்கார். ஆனால் இந்த எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நாஸ்டாலஜியாவே எழுதுறாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்கள் எழுதுறாங்க. நான் இப்போ ஒரு அண்மையில் ஒரு வண்ணனுடைய கதை 2 கதையை படிச்சுட்டு நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். வண்ணனுடைய ஃபோன் பண்ணார், ராமசாமி நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன், நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கிறது உங்கள் கதையில் வரவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் தொடர்ந்து 40 வருஷமாக எழுதுறாரு. 40 வருஷமாக வந்து திருநெல்வேலியை தான் எழுதுறாரு. இவங்க 40 வருஷமாக சென்னையில் இருக்கிற ஆள் எப்படி வந்து திருநெல்வேலி எழுத முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்குள்ளே இருக்கிறவங்களை தான் நான் எழுத முடியும் அப்படின்னு கேட்டேன். எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னாக்க இது ஒரு கிரியேட்டிவிட்டியில் ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஏன்னா நாஸ்டாலஜியாவை எழுதுறதுங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற விஷயம்தான். ஆனால் இந்தியாவில் நீங்கள் நாஸ்டாலஜியாவை எழுதுனீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்கள் ஊர், உங்கள் சுற்றம், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஜாதி அப்படின்னு அதுக்குள்ளே போய் நின்றும், தவிர்க்கவே முடியாது. இது இப்படி இருக்கிறது சரியான படைப்பாக்கமா, இல்லை அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களை? நீங்கள் ஜெயந்தனுடைய கதைகளை படிச்சீங்கன்னாக்க அவர் வேலை பார்த்த அந்த கால்நடை மருத்துவம் சார்ந்த மனிதர்கள் இருக்காங்க, கால்நடையை பராமரிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த கிராமத்து பெண்கள் இருக்காங்க, ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ளே வந்து சந்தித்து அதை ஒன்றுமே செய்ய முடியாமல் போன கையறு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அப்போ அன்றாடத்தை சந்திக்கிற மனிதர்களை எழுதுவது சரியா? இப்படி எழுதினவங்களுக்கு ஒரு பட்டியல் இருக்குது. ஏன்னா ஜெயந்தன் மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிரபஞ்சனுடைய சிறுகதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அன்றாடத்தினுடைய விஷயங்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பாவண்ணன் வந்து இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கர்நாடகாவில் போய் இருக்கார். அவர் பாண்டிச்சேரியும் எழுதுவார், கர்நாடகத்தையும் எழுதுகிறார். ஏன்னா போன இடத்தை கவனிக்கிறாங்க, நிகழ்காலத்தை கவனிக்கிறாங்க. நான் சந்திக்கிற மனிதனை எழுதுவேன் அப்படிங்கிறது சரியா? கடந்த காலத்தில் வாழ்வேன் என்பது சரியா? நிகழ்காலத்தை எழுதுவேன் என்பது சரியா? இங்கே நிறைய இளம் எழுத்தாளர்களாக இருக்காங்க. அப்போ எது சரி, எது வந்து இந்த ஒரு புனைவாக்கத்திற்கான தன்மை, எது கண்டெம்பரரினஸ், எது வந்து நிகழ்கால படைப்பு என்கிற கேள்விக்குள்ள ஜெயந்தன் நிகழ்காலத்தை எழுதினார். நிகழ்காலத்தை எழுதுவது, நிகழ்காலத்து அரசியலை பேசுவது என்பது தமிழ் வாசக மனப்பரப்பிற்கும் தமிழ் திறனாய்வு பரப்பிற்கும் ஓப்பானதல்ல. அங்கேயும் அவர் வந்து ஒதுக்கப்படுறார். அதுக்கு மேலே அவர் 2010 இறந்து போகிறாரு. அவருடைய படைப்புகள் இப்போ நான் அப்போ தான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பதிப்பாளர்கிட்ட. அவருடைய படைப்புகள் மொத்தமாக கிடைக்கல. நான் வந்து 2007-8 எல்லாம் என்னுடைய ஆய்வு மாணவர்களுக்கு சமகால எழுத்தாளர்களை ஆய்வு பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2 நாவல் வந்தோடனே, இமயத்துடைய முதல் 2 நாவல் வந்தோடனே நீ எம்ஃபில் பண்ண சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எல்லாரை பற்றி எழுத இப்போ என்னுடைய நிறைய ஆள்கையில் அநேகமாக ஒரு 20 எழுத்தாளர்கள் வந்து பிஹெச்டி பண்ணப்பட்டிருக்காங்க. நான் அப்போ ஜெயந்தனையும் சொன்னேன், ஜெயந்தனையும் பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு பெண்ணிட்ட வந்து நீ பண்ணுன்னு சொல்லும்போது அவைலபிலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் மற்றவங்களை கூட சொல்ல முடியாது. அவரை பதிப்பிச்ச பதிப்பகங்கள் தனித்தனியாக வேறு வேறு பதிப்பகங்கள் இப்போ தான் மொத்தமாக வருது. இந்த மாதிரி ஒரு மொத்தமான பதிப்பு அப்பொழுதே வந்திருந்தால் அவர் கல்விப்புலத்தில் கவனிக்கப்பட்டிருப்பார். கல்விப்புலத்தில் இப்போ நான் வந்து சொல்கிற மாதிரி யாரோ கவனிக்கப்பட்டிருப்பார், ஆய்வு பண்ணப்பட்டிருப்பாங்க. அது ஒரு விதமான கவனிப்பு, அது ஒரு விதமான கொண்டாட்டம். அந்த வாய்ப்பை
பதிப்பாளர்கள் உண்டாக்கவில்லை. அதோடு அவர் மரணம் அடைந்து விட்டார். இந்த பின்னணியில் நாம் திரும்பவும் ஜெயந்தனை பற்றி பேசுகிறோம், ஜெயந்தனுடைய படைப்புகளை பற்றி பேசுகிறோம். இவங்க மாதந்தோறும் ஒரு வாசக கூட்டம் நடத்துவோம்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஜெயந்தன் ஒரு சீராளனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கேட்குறது, ஜெயந்தனுடைய மொத்த படைப்புகளையும் வைத்துக்கொண்டு நாவல், சிறுகதை, கட்டுரை, இந்த புத்தகமாக வந்திருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் கேட்டு நடத்துங்க. ஜெயந்தன் படைப்புலகம், அவருடைய கருத்துலகம், படைப்புலகம், கதாபாத்திரங்கள் எப்படி விரிவானது, எப்படி அது ஒரு சமகால தன்மையோடு இருக்குது, என்ன பாலிடிக்ஸை பேசுது, என்ன நாடகத்தன்மையோடு இருக்குது, சொல்கிறதுக்கான வாய்ப்பை மாணவர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேருங்க. இங்கே நிறைய பேர் மாணவர்கள்ட்ட போக மாட்டேன்னு பிடிவாதமாக இருப்பாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லை, கொண்டு போங்க, அவங்க வேறு அங்கங்கே கொண்டு போவாங்க. இதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.